ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 1 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னுடைய ஃபேவரட்டான ஒரு அனிமே. நான் அனிமே பார்த்த ஆரம்பத்தில் இந்த அனிமே எல்லாம் நான் செக் பண்ணேன். எல்லாமே நான் இங்கிலீஷ் டப்ல தான் பார்த்தேன், ஜாப்பனீஸில் கூட கிடையாது. ஏன்னா இதே போல இங்கிலீஷில் ஒரு சீரிஸ் இருக்கும் எலைட்னு சொல்லிட்டு, அந்த சீரிஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். சரி, அது போலயே பேர் இருக்குன்னு பட்சத்தில் இதுவும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் அயனு கோஜிக்கு ரொம்ப ஃபேனாக மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி போட வேண்டிய சீசன்லாம் எங்கடான்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, அது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நான் போட பார்க்குறேன். ஸோ அதுவும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். அதே மாதிரி இதுலேயும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கும், பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ ஒன்றத்தோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்க்கணும். போன சீசன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருந்தது, அந்த சீசன் 3. ஆனால் இந்த சீசனு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப வேற லெவலாக இருக்கு. அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றத கதைக்குள்ளே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாமா? இப்போ ஆரம்பத்திலேயே ஒருத்தர் வந்து நம்ம செகண்ட் இயரா இருக்கக்கூடிய கிளாஸ் டி உடைய எல்லாருடைய போட்டோக்கு முன்னாடி நின்று ஒருத்தர் ஒரு முக்கியமான வேலையை வந்து ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. எனக்கு இந்த இடத்துல கிளாஸ் டி உடைய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற 156 பேர் மட்டும் இல்லாம அயனு கோஜி கியோட்டகா அவனுடைய டேட்டாவும் சேர்த்து நீ மொத்தமா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய மிஷன் வரக்கூடிய இந்த ஏப்ரல்ல அயனு கோஜியை இந்த ஸ்கூல்ல விட்டே வெளியே தத்தணும். அவனை திரும்ப நீ ஒயிட் ரூமுக்கு வர வைக்கணும். அதுக்கான ஒரு மிஷன் இந்த இடத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணிக்கோ. ஆனா உன் ஐடென்டிட்டியை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. முக்கியமா நீ முதல்ல அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகாத மாதிரி பாத்துக்கோ நீ பண்ணக்கூடிய அந்த வேலையில. ஏன்னா அயன கோஜி நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. அவன மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸை இந்த இடத்துல யாராலையுமே உண்டாக்க முடியாது. சோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது உனக்கு நல்லது. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் எல்லாத்தையுமே உனக்கு தெளிவா சொல்லிட்டேன். முடிக்க வேண்டிய வேலைக்கு நீ தான் முடிக்கணும். உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இதை அசால்ட்டா முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் உனக்கு. நீ எந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல பண்ணாலும் எனக்கு மறைக்க கூடாது. ஏன்னா நீ ஏன் நினைச்சாலும் அதை மறைக்கவும் முடியாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். அயனா கோஜி ஒயிட் ரூமுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ இப்பவே நமக்கான போர் தொடங்குது. வேட்டையோ அப்படி இல்ல வேட்டையாடுற பர்றியோ அது உன்கிட்ட தான் இருக்கு. என்னென்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்றத பார்ப்போம் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இவர் யாருன்ற விஷயத்த நான் பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல பார்த்தா ஹீரோ உன பக்கம் அமைதியா இருக்கும் போது திடீர்னு அவங்க கிட்ட வந்து மியாக்கேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவான். என்னடா விஷயம், நீ மத்த குரூப் கூட பெருசா சேர மாட்டியடா? அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஸ்ப்ரிங் பிரேக்ல ஏதோ கொஞ்சமாச்சு எங்க கூட சேர்ந்து பழகின, நல்லா எல்லாம் ஜாலியா இருந்தோம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசா நீ இன்வால்வ் ஆகல எதுலுமே. எனக்கு புரியுது, பட் ஆனா என்ன மன்னிச்சிரு, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை குரூப்பா சேர்ந்து இருக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தல. உன் விருப்பம் தான் அது. ஹருக்காவை காட்டிலும் ஹைரி தான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு புரியுது. உங்களுடைய தலைவலியை நான் போக்க நான் வேணா உங்க குரூப்ல ஜாயின் பண்றேன், கவலைப்படாதீங்க. நல்ல விஷயம் தான் அது. என்னமோ தனியா இருக்க மட்டும் எப்பவுமே நினைக்காதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சூடோ இந்த சோனியாகாரி. இதுக்கப்புறம் நான் இவ்வளவு சோனியாகாரி தான் சொல்லுவேன். ஏன்னா இவ சும்மாவா ஆளு, அவ்வளவு இவனும் 2 பேரும் சேர்ந்து ஷாக்கா வராங்க. சுசுனே என்னடி ஆச்சு உனக்கு? பார்த்தாலும் நம்ம ஓர கிட்ட அதான் சுசுனே வந்து தன்னுடைய ஹேரை ஃபுல்லா கட் பண்ணிட்டான். நான் முடி கட் பண்ணதுல உங்களுக்கு என்னடா வினோதமா தெரியுது? ஒண்ணு இல்ல, ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஆக்சுவலி செட் ஆகல, அதனாலதான். கோஷிடா சொல்றீ? ஆமாப்பா ஒண்ணுதான். அவளுமே கேக்குறா, என்ன ஆச்சு திடீர்னு நீ இப்படி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்க? அது என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் அப்படியே என் முடியோட கட் பண்ணி விட்டுட்டேன். சோ இதுக்கப்புறம் புதுசா தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா நம்ம செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நம்ம கிளாஸ் டி வந்து இப்போ ஹையர் கிளாஸ் மாறினதுனால இன்னும் சண்டை போட வேண்டிய நிலைமை நிறைய வரும். சோ அதுக்கேற்ற போல நான் தயாராயிட்டேன். அப்படியா? அதுக்கப்புறம் டீச்சர் வந்ததுக்கு வந்துருவாங்க. போய் உங்க சீட்ல உட்காருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். இது கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கூல் லைஃபுக்கு முக்கியமான விஷயமா தான் இருக்க போகுது. சோ அதை நீங்க சரியா பண்ணியாக்கணும். உங்களுடைய மொபைல்ல நாங்க புதிய ஒரு ஸ்கூல் வெப்சைட் அண்ட் நியூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் அபிஷியலான நேம் என்னன்னா ஓவரால் எபிலிட்டி. என்னது ஓஏஏவா? ஆமா, இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எல்லா விதமான கிரேட்ஸும் ஓப்பனா தெரியும். இது எதுக்கடா யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கண்டக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஹீரோ ஒன்ன பக்கம் தனது செக் பண்ண அதுல பார்த்தா எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்கு. ஒரு வீடியோ கேமோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். நீங்க சொன்னது போலியே நீங்க ஸ்கூல்ல இண்டிவிஜுவலா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நல்லபடியா பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற போலதான் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நல்ல முறையா அமையும். ஃபர்ஸ்ட் இயரோடைய முடிவுக்குள்ளேயே நீங்க எத்தனை விதமான அச்சீவ்மெண்ட் சரியா பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஹேபிட் பிஹேவியர்ல எப்படி இருந்திருக்குன்னு பொறுத்து தான் உங்களுடைய ரேங்க் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இதே போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடையும் உங்களால பார்க்க முடியும். சூடோ கடுப்பா போறான், என்ன இது எந்த ஈன்னு இருக்கு அகாடமிக் எபிலிட்டி ஸ்கோர்? கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு மாசத்தோடைய ஆரம்பத்திலையும் இந்த ஒரு ஸ்கோர் அப்டேட் ஆயிடும். சூடோ இப்போதைக்கு வந்து வேணா ஸ்கோரா இருக்கலாம். நீ அடுத்த கட்ட ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் எடுத்தினா கண்டிப்பா A+ உன்னால வாங்க முடியும். ஆனா மத்தவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க வரக்கூடிய ரிட்டர்ன் எக்ஸாம்ல சொதப்பிட்டா இன்னும் நிலைமை மோசமாயிடும் போலயே. எங்க பாருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பெருசா நாங்க பாஸ்ல இருந்து எடுக்கல, ஒரு சிலதை வச்சு தான் நாங்க எடுத்திருக்கோம். சோ உங்களுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல நிறைய இருக்கு. இது ஃபியூச்சரை பாதிக்காது, பட் ஆனா பிரசன்ட் டைம்ல உங்களுடைய ஸ்கோரை பாதிக்கும். ஹீரோ யோசிக்கிறான், எல்லாரோடைய ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ண ரொம்ப கன்வீனியன்ட்டா இப்ப இப்படி பண்ணிட்டாங்களே. சோ இதுல இருந்து எனக்கு தெரிய வருது, இல்ல இது ஒரு ட்ராப் தான். உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் கிரேட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண. அது என்னுடைய பர்சனலான ஒரு
அட்வைஸா ஏத்துக்கோங்க. ஆனா அது கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களால இந்த இடத்துல இருக்க முடியும் இந்த வருஷத்துல. அதை மீறி உங்களால உங்களுடைய சுய ஒழுக்கத்தோட நடந்துக்க முடியலன்னா கண்டிப்பா உங்களுடைய பிஹேவியரை பொறுத்து உங்களுக்கு பெனால்ட்டி இந்த இடத்துல கிடைக்கும். பெனால்ட்டினா அப்போ நாங்க இந்த இடத்த விட்டு வெளியே திட்டுவீங்களா ஸ்கூலை விட்டு? எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க உடனே. எனக்கு புரியுது, இப்போதைக்கு கரண்ட்ல நாங்க பண்ண இந்த ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் உங்களுக்கு பெருசா சரியா திருத்தப்படலன்னு தானே நினைக்கிறீங்க. இந்த ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான காரணமே ஒவ்வொரு கிளாஸும் அடுத்த கட்ட கிளாஸுக்கு போறதுக்காக வாய்ப்புகளை தேடி இவங்களே கொடுக்குறாங்க. அது மூலியமா இந்த இடத்துல இருக்கிற ஆட்களை வெளியே தத்தவும் பாக்குறாங்க. இந்த ஒரு சிஸ்டம், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இப்போ கரண்ட்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா இருக்கக்கூடிய மியாபி நகுமோ அவங்க தான் உருவாக்குது. இரவு யோசிக்கிறான். நகுமோவோடைய ட்ரீம் வந்து இந்த இடத்துல இருக்க இண்டிவிஜுவலான எல்லாருக்குமான ஒரு சிஸ்டத்தை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கான். நான் ஒரு வாய்ப்புன்னு சொன்னல, அது என்னன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நடக்க போகுது. அதுல ஒரு புதிய விஷயத்தையும் ஆட் பண்ண போறேன். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப புதுசா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னரா ஜாயின் பண்ணி அவங்க கூட அந்த எக்ஸாமை எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தப்போ நீங்க என்னென்ன பிஹேவியர் அவங்க கூட இருந்தீங்களோ அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கிரெடிட்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் பொறுத்து தான் இந்த இடத்துல உங்களுடைய ஒவ்வொரு கிரேடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கிடையில அவங்களுக்கு எதனா பிரச்சனைகளோ உங்களால பெரிய லெவலுக்கு பாதிப்போ ஏற்படுதுன்னா பெனால்ட்டின்றது கண்டிப்பா உங்க மேல விழும். ஸ்கூலை விட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஆகாத வேலை நம்ம மேலேயே வேணும்னே கொடுத்தாலும் என்ன பண்றது? வேற வழி இல்ல, போக வேண்டியதான் மூட்டை கட்டின்னு. எங்க பாருங்க, நீங்களுமே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்ப செகண்ட் இயர் வந்திருக்குன்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் பார்ட்னரை நீங்க தான் போய் சூஸ் பண்ணணும். இன்னும் 2 வாரத்துல இந்த இடத்துல அந்த எக்ஸாம் நடக்கும். சோ அதுக்குள்ள நீங்க எல்லாத்துக்குமே தயாராகுங்க. இந்த மாசம் இறுதிக்குள்ள முடிக்க பாருங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட பார்ட்னரை நீங்க கண்டுபிடிக்கலனா கூட உங்களுக்கு இந்த இடத்துல பெனால்ட்டி விடும். கிட்ட ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அப்பர் கிளாஸ்ல இருக்க ஆளுங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியும் சூஸ் பண்ணாலும் டி கிளாஸை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. கண்டிப்பா எங்க எல்லாரையும் கூண்டோட காலி பண்ண வந்த ஆப் தான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். டோட்டல் ஸ்கோர் வந்து 500 பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு 2 விதமான ஏரியாஸ் இந்த இடத்துல அலோகேட் பண்ணிருக்கோம். ஒன்னு கிளாஸா, அந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்களுடைய பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இண்டிவிஜுவலா நீங்க போயிட்டு தனியா இன்னொருத்தர் கூட பார்ட்னரை தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ரொம்ப சூடதான் அதிர்ச்சி அடைகிறான். என்னடா இது, எக்ஸாம் முன்னாடி எனக்கு தேவையான பார்ட்னரை நான் சூஸ் பண்ணலாம், வெளியே போயிடுவோம் போலியன்னு ஹிராட்டா லீடர் கிட்ட பசங்களா போயிட்டு புலம்புறாங்க. என்னடா இப்படியாப்பட்டு குண்டு பட்டாங்க நம்ம மேல, வாய்ப்பே இல்லடா, நம்ம டி கிளாஸ்ரா, எவனும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டானா. எல்லாரும் பதட்டப்படாதீங்க, ஒரு நிமிஷம் நம்ம நின்று யோசிக்கணும். யோசிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் பண்ணிக்கலாம். கிட்டவும் அவன் சொல்றது உண்மைதான், நமக்கான பிளான ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, எக்ஸாம் உடைய ஓவர் வியூலயும் அண்ட் பிரெடிக்ட் பண்ணப்பட்ட ஸ்கோர்ஸ்லயும் பொறுத்த வரைக்கும் அகாடமியோட பேஸ் லெவலுக்கான இந்த ஒரு ஆப்ல டோட்டலா வரக்கூடிய 500 பாயிண்ட்ஸ்ல கண்டிப்பா கட் ஆஃப் பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறதா வெளியே தத்துறதான்றதே நடக்கும். இப்போதைக்கு இ ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேஃப் தான். ஆனா அப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தங்களோட ஹை ரேங்க்ல இருக்கவங்களை சூஸ் பண்ணாத தப்பிக்க முடியும். கிட்ட சொல்றது ஒரு நல்ல ஐடியா தான். அதை யோசிங்க. நம்மளுடைய பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. ஹீரோ யோசிக்கிறான், இது எனக்கு வச்ச பொறின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா வெளியே தத்தது மூலியமா என்னையும் வெளியே தத்துட்டு ஒயிட் ரூமுக்கு வர வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதோடைய முடிவுல ஒயிட் ரூம்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். இதுலயே தெரிய வருது, எனக்கு வரக்கூடிய பார்ட்னர் கண்டிப்பா இதோடைய முடிவுல ஒயிட் ரூம்ல இருந்து வந்தவனா தான் இருக்கணும். சோ அவனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு என்ன வெளியே தத்த முடியும். கண்டிப்பா புதுசா வந்து ஆக்டிங் சேர்மேன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். கிட்ட ஹீரோ பார்க்க, ஹீரோவும் அவளை பார்க்க. அப்புறம் இவனுங்க 2 பேரும் மட்டும் வரும்போது ஹீரோ கேட்கறான், உனக்கு என்கிட்ட இருந்து என்ன பேசணும்? நீ கவலைப்படாத, வின்டர் பிரேக்ல நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? புரியுது, நான் இன்னும் மறக்கல, அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்பெஷல் விஷயம் தான் அதுக்கான பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நீ வின் பண்ணிட்டேன்னா நீ ஆசைப்பட்டது வழி நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்றேன். ஆனா இதே நான் வின் பண்ணிட்டேன்னா உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான திறமைகளையும் பயன்படுத்தி நம்மளுடைய கிளாஸ் அடுத்த கட்ட ஹை ரேங்க்கு நீ தான் கொண்டு போகணும். எனக்கு பிரச்சனை இல்லை. சரிவா, என்னுடைய பிளான் என்னடா, இப்போதைக்கு நம்மளோட ஹை ரேங்க் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் போயிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய பார்ட்னர்ஸா. சோ அந்த வகையில கிளாஸ் ஏல 17 பேரு, கிளாஸ் பிலையும் சிலையும் மொத்தமா 13 பேரு, அப்புறம் கிளாஸ் டில 11 பேரு. இவங்க எல்லாரும் தான் ஹை ரேங்கா இருக்காங்க. மொத்தம் 54 பேர் போல. உனக்கே தெரியும், நம்மளுடைய கிளாஸ்ல மொத்தமா 4 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இ ஸ்கோர்ல இருக்கும். இன்க்ளூடிங் டியும் ரேங்க் வச்சிட்டு இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கிட்ட. சோ அவங்களுக்கு தேவையான லெவலுக்கு மட்டும் நம்ம பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரையா சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கவங்க தப்பிச்சிடுவோம். ஹீரோவும் பிரச்சனையே இங்க என்னடானா, ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்பவுமே லோ ரேங்கா இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் சேர மாட்டான். நீ சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் அதுக்கான அப்ரோச் எல்லாம் பண்ணாத வகையில நான் வந்து சூட இந்த இடத்துல வர வச்சிருக்கேன். நம்ம 3 பேருமே இதுக்கப்புறம் போயிட்டு ஆட்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தருக்கா பார்ட்னருக்கு சேர்க்கறதுக்கான வேலையை பார்க்க போறோம். அவன் கண்டிப்பா பண்ணுவான்னு நினைக்கிறியா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஒரு முரடனாச்சு. அவனுடைய பேச்சிலேயே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. அவனை போய் கூட்டின்னு வரேன். எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் முதல்ல பிரச்சனையே அவனுக்கான ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா மிச்சப்படி எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருவாங்க. அதுக்கு தான் நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அவ கேட்க, தெரியும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஈச்சினோசே ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். இந்த மெசேஜ் கண்டிப்பா உனக்காக தான் நினைக்கிறேன். எனக்கு கிளாஸ் பி கண்டிப்பா பெரிய லெவலில் யோசிக்கிறாங்க. அப்போனா கிளாஸ் ஏ அண்ட் சி உனக்கே தெரிஞ்சிருக்கும். ரயுன் அப்படி இல்லைனா சகையானாகி அவளுங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பிரைவேட் பாயிண்ட்ஸ் கூட செலவு பண்ணவங்க தயாரா இருப்பாங்க. அப்பனா அவங்களுடைய பிரைவேட் பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு தேவையான பார்ட்னர்ஸ் அவங்க வாங்க போறாங்கன்றியா? சரியா சொன்ன. நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். இந்த இடத்துல பணத்தை கொடுத்து ஆட்களை வாங்குவோம். சரிவா,
ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவே தெரியுது, நான் வரேன். உண்மையிலேயே வாடா, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் ஜஸ்ட் உங்க கூட வந்து அப்சர்வ் பண்ணுவேன், அவ்வளவுதான். நீ கோஆபரேட் பண்றேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஈத்துனசி பார்த்தா அந்த இடத்துல இருக்க தன்னுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்ராக்ஷனை கொடுக்குறான். இதனால வந்து அவங்க ஈஸியா அவ கூட வந்து பார்ட்னரா சேர்றதுக்காக தயாரா இருப்பாங்க. இந்த நிலையில தனக்கான கிளாஸோடைய பார்ட்னர்ஸ் யார் யாருன்றத அவ ஈஸியா வந்து அவங்க கிட்ட பேசி மயக்கி சேர்க்க வச்சிருவான். சூடப்போ கடுப்பா போறான், இப்படி எல்லாம் பண்ணாலும் ஒருத்த பையன் கலவே மாட்டான், என்ன பண்றது? நிலைமை அங்க புரிஞ்சுக்க அவளுடைய ஸ்கில் அதுதான், எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது ஈஸியா பண்ணிடுவான். சோ அதனால நமக்கு இதுல அட்வான்டேஜ் இல்ல. அதுக்கப்புறம் வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அவன் கூட்டின்னு போக, ஏய் சுதுனை என்ன நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க போறோம்? கண்டிப்பா இந்த இடத்துலயே எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. சோ நமக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உடனடியா நம்ம போயிட்டு நெகோசியேஷன் பண்றது நல்லது. நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணலையா, இந்த இடத்துல மொத்தம் எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேதர் ஆகல. ஏன்னா டி கிளாஸ் 1 அந்த ஒரு கிளாஸ் உடைய ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? சோ நம்மளுடைய டார்கெட் அவங்க தான்டா. மொத்தம் 40 பேர் அந்த ஸ்டூடெண்ட் ஹீரோவும். ஆனா ஆல்ரெடி அந்த ஒரு கிளாஸுக்கு ஒரு ரிலேட்டர் இருப்பான்ல, மேபி அவன் முடிவு பண்ணிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கேதர் பண்றதுக்கு ஆட்களை அனுப்பாம. நீ சொல்றது சரிதான் எனக்கு ஜி, அதனாலதான் முதல்ல நம்ம அந்த லீடர் கிட்ட போயிட்டு டைரக்டா நெகோசியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க போகும்போது திடீர்னு பார்த்தா சக்கையா நாக்கியோடைய வேலை செய்யற ஆள் வரான். அவன் வந்த உடனே எங்க போறீங்க உற்சாகமா, நாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்னரா சேர்க்க போறோம். ஓஹோ அந்த லோ கிளாஸ் பசங்க சொல்றீங்களா, போங்க போங்க, அவன் மேல எங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க. இப்ப இந்த நிலைமையில அவ என்ன யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவ கிட்ட கேட்க, என் கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, அவங்க சொல்ற ஆர்டர் பண்ற ஆள் மட்டும் தான் நான், ஏன்னா அவங்க என்னுடைய பிரின்சஸ், அவ்வளவுதான். ஹோரா கிட்ட அந்த இடத்துல ரொம்ப டைம் ஆயிடுச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போய் சீக்கிரம் கிளாஸ்ல போய் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போக தலைவாந்தத்துக்கு வருவான் நம்ம ரியோனா. சுசுனே ரொம்ப லேட் பண்ணிட்டியம்மா. ரியோகன் நீங்க வந்தது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்களை பார்ட்னரா சேர்க்கறதுக்காகவா? நான் ஒன்னும் அந்த யூஸ்லெஸ் முட்டாள்களுக்காக இந்த இடத்துல வரல. ஆல்ரெடி பார்த்தேன் ஜிம்லயே கூட்டத்தை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. சூடவும் என்னடா சொல்ல வரன்ற மாதிரி கடுப்பாக, பொறுமையாது, நான் இங்க யாரையும் பார்ட்னரா சேர்க்க வரல. அப்ப நீ இந்த விஷயத்துல ஆர்வத்தை காட்டலையா? இல்ல இந்த ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நீ காமெடி ஒன்றும் பண்ணலையே ரியோகன், ஏன்னா நீ இந்த மாதிரியான ஆளே எப்பவுமே கிடையாது. எப்படி நீ இந்த மாதிரிலாம் மாறின? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லல, உங்களுக்கான பார்ட்னர் யாரோ அவங்கள போயிட்டு தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேட் ஆயிடும், அவங்க வர வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு இந்த மாதிரியான முட்டாள்களை பிடிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல வரும். ஃபர்ஸ்ட் இயர்ல புதுசா வந்த ஒருத்தர் இருக்கான், ஆனா ஆச்சரியப்படுற வகையில அவன் இப்பதான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிருக்கான். என்னடா இதுல சொல்ல வர? நான் சொல்ல வரது என்னன்னா, யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த இடத்தோடைய ஸ்கூலோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும், இந்த எக்ஸாம் பத்தின எல்லா விதமான டீட்டெயிலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் ஹீரோவை பார்த்து சொல்றான். அப்புறமா இவங்க அவன் சொன்னதின் பேர்ல உடனே அங்க கிளாஸ்ல போய் பார்க்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்க மாட்டான். சூட கடுப்பாவான், என்ன இங்க ஒருத்தன் இல்ல, என்னதான் நடக்குது? கண்டிப்பா இந்த கிளாஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோரா கிட்ட ஒரு பக்கம் யோசிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோ யோசிக்கிறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உடனடியே என்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலேயே 22 பேரை பார்ட்னர்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய முடிவுல கண்டிப்பா நான் ஒயிட் ரூம் போறதுக்காக ஒயிட் ரூம்ல இருந்தே வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஒரு பார்ட்னரா அமைய போறான். சோ அவன் மூலியமா இன்ஸ்டன்டா நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக தான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இயர் எல்லா விதமான கிளாஸ்ல இருக்கவங்களுடைய பேரு அவங்க முகம் எனக்கு நல்ல மெமரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் மத்த திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வாங்கப்பா ஃபர்ஸ்ட் இயர் இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. வெளியே போனா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ரியோகன் சொன்னவன் அந்த இடத்துக்கு வரான். கூட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான் சுபாசா நானாசே, நான் கிளாஸ் 1D சேர்ந்தவன். அப்புறம் இவன் பேரு நான் தான் ஓசன், நான் இவ கிளாஸ் தான். ஒரு கிட்ட கேக்குறான், தம்பிகளா எதுக்குப்பா தேவையில்லாம அப்பர் கிளாஸ் மேன் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த ஃப்ளோருக்கு அவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? பதட்டமாவே இல்லையா? இது கேட்டா அவன் கடுப்பா வர ஓசன், என்னது பதட்டம் ஆகணுமா? அப்படி என்ன பொண்ணுங்களுங்க நீங்க, உங்களை பார்த்து நான் பதட்டமாயி பை பண்ணோம். சூட ஒரு பக்கம் ஓட கிட்டக்காக பேசுறான். ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் பாய் அடக்கடா, அவ்வளவுதான் உனக்கு. என்னது அப்படின்னு அவன் பாக்குற சமயத்துல அவ பக்கத்துல இந்த நானாசேவும் இவனுடைய ஸ்கோர் ஈ தான். இந்த முட்டாள பக்கம் மாதிரி தெரியுது, ஈ ரேங்க் தான் இருப்பான் எல்லாத்துலயும். இங்க பாரு என்கிட்ட உன் துணிச்சலாம் காமிச்சுன்னா அப்புறம் இந்த ஸ்கோர்லயே இருக்க முடியாது கண்ணா. டி கிளாஸ் ஆளுங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்கடா, சரியான முட்டாளுங்க கூட. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஓட கிட்ட கேட்க, நீங்க எல்லாரும் கிளாஸ் டி சேர்ந்தவங்கள எல்லாருமே ஒண்ணுத்துக்கும் உதவாதவனுங்க. நாங்க எங்க கிளாஸ்ல இருக்க எவனுமே சரி உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டோம் பார்ட்னரா. நீங்க கும்பலா கூண்டோட அழிஞ்சு சாவுங்கடா முட்டாள்களா. ஏன்னா உங்களை மாதிரியான யூஸ்லெஸ் கூட எல்லாம் நாங்க பார்ட்னரா சேர்க்க எப்பவுமே ஆசைப்பட மாட்டோம். ஒருகிட்டவும் நீ சொன்ன வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, உனக்கு இதனால நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சரி அப்படின்னா நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணு எனக்கு பெனிஃபிட்டா, நீ என் காலில் வீந்து எங்க கூட ப்ளீஸ் டீம் பண்ணுங்கன்ற மாதிரி கெஞ்சி கேளவோ, அப்பதான் உனக்கு நான் ஆட்களை யாருன்னா பார்ட்னர் அனுப்புவேன். சூடோ கடுப்பா வரான், நீ தப்பா புரிஞ்சு நீ என்னமோ பேசிட்டு இருக்க. இந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஈக்குவலான பொசிஷனை சேர்ந்தவங்க தான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப பிபி ஆயிடுச்சு. என்னது எல்லாரும் ஈக்குவலா? அப்ப ஈக்குவலா நாங்க எப்படி தலைமை ஹேண்டில் பண்ணுவோம்? ஹீரோ யோசிக்கிறான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் செகண்ட் இயர் மேல அதை காட்டி இவன் கண்டிப்பா எங்களை வெறுப்பேத்தனே வந்திருக்கான். ஓரகட்டவும் நீங்க மட்டும் எங்க கூட கோஆபரேட் பண்ணலன்னா நீங்களும் சேர்த்து தானே ஸ்கூலை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். அது மட்டும் எப்படி நடக்கும்? நாங்க இன்னொரு எக்ஸாம் வச்சா கூட அதை ஏதத்துக்கு தயாரா இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்கூலை விட்டுலாம் நாங்க வெளியே போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பலகட்ட வாய்ப்புகள் இங்க இருக்கு. உங்களுக்கான பெனால்ட்டியும் விழும். நீங்க எக்ஸாம் முன்னாடி ஒரு பார்ட்னரை சாய்ஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு பெனால்ட்டி விழும். உங்களுடைய
உங்களுடைய பார்ட்னருக்கு எதனா இடைஞ்சல் வந்துச்சுன்னா உங்களால அதுக்கும் சேர்ந்து பெனால்ட்டி விழும். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இங்க யார் ஆபத்துல இருக்கான்றதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துல போறதுல எனக்கு பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, அவ சொல்றது உண்மைதான். எங்ககிட்ட என்னதான் ஒரு பிரைவேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே 3 மாசத்துக்கு இல்லைனாலும் இப்போதைக்கு அடுத்த கடை எக்ஸாம் வர வரைக்கும் அதை நாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு தயாரா இருக்கும். உடனே சூடோ கடுப்பாயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கறான், நீ ரொம்ப பேசுற வந்ததுல இருந்து. சூடோ கம்முனிடுறான். ஏன் இப்படி சொல்றேன்? இங்க சுத்தி எல்லாமே கேமரா இருக்கு. கண்டிப்பா நீ பண்ற ஒவ்வொரு பிஹேவியருக்கும் உன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதத்திலேயே உனக்கான பெனால்ட்டி கிடக்குன்றத மறந்துடாது. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவன் விடாத அடுத்த செகண்ட் அந்த ஓசன் கையை வச்சுதான் தள்ளுவான். சூடோ கீழே வந்துருவான். தம்பி, எங்க நான் உனக்கு சீனியரா இல்ல நீ எனக்கு சீனியரா தெரியலையே, என்ன லைட்டா தள்ளினதுக்கு கீழே வேண்டாம். உடனே கடுப்பட்டு அவன் அடிக்க போக குறுக்காலைக்கு இருந்த கௌசிக்கு வந்த மாதிரி நம்ம ரயில்கனுடைய அடியால் அங்க வந்து தடுப்பான். என்னடா முட்டாளாட நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? சூடோ, ஏய் ஜிசகி, நீ என்னடா பண்றீங்க? இந்த காக்ரோச் எக்கடா வந்து டேய் எதுக்குடா தேவையில்லாம எங்க செகண்ட் இயர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ரயில்கன் அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துட்டு, இச்சிசாக்கி நீ கண்டிப்பா அந்த இடத்த விட்டு தள்ளி வரலன்னா நீ செத்துருவேன். என்ன ஏன் நீ தடுக்கிற? ஏன்னா அந்த ஓசனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய ஹோம் டவுன்ல இருந்தவன். உனக்கு அவனை தெரியுமா? தெரியும். ஆனா இந்த குப்பை இங்க இடத்துக்கு வந்திருக்கோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, என்ன ஒரு கோயின்சிடென்ட். நான் கேள்விப்பட்டேன் உனக்குமே பெனால்ட்டி எல்லாம் விழுமாமேப்பா சீனியர் ரயுகன். ஆனா என்ன ஒரு காமெடினா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தா போயிருந்த ரயுகனை காட்டில இப்ப என்னடா பார்க்க நோச்சா மாதிரிக்கிற எலும்பா ஒன்னு விட்டனா சுருண்டு வீந்துருவோம் போலியே. ஆமா, நான் எதிர்பார்த்தது காட்டிலே ரொம்ப மசுலா, அதுவும் இல்லாம ஒரு பெரிய காட்டு குரிலா மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கேன். நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் அடுத்த முறை நீ தனியா என்கிட்ட மாட்டினா உன்னை போட்டு அடிச்சிருவேன் பார்த்து. சோ என்கிட்ட இருந்து மறைவா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ரயுகன் ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறான், நீ ரொம்ப லக்கியானவன்டா. ஏன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணது இந்த இடத்துல பெரிய விஷயமா இப்போ போயிடுச்சு. நீ என் கிட்ட கூட என் கிளாஸ் கிட்ட கூட பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஆனா நீ மூக்கு நுழைச்சிருக்குது ஒரு மோசமான கிளாஸ்ல. என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. இங்க அவங்களுக்கு தான் எங்களுடைய தேவை இருக்கு. சரி வாங்கப்பா இந்த குரிலா விட்டு போவோம். சும்மா இது கத்திந்தா இருக்கும். என்னடா எப்படி பேசி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற பொண்ணு கேக்குறா. ஓசானோ ஏன் உங்ககிட்ட விளையாடலடா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா ரயுகன், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். நில்றா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற பொண்ணுடைய கழுத்தையை பிடிச்சி அவன் நெரிக்கேன். இப்ப நீ இப்ப இல்ல வா இவ்வளவு தடுக்கிறதுக்காக வாச்சு என் கூட வந்து பிரச்சனை பண்ண அப்படின்னு அந்த இடத்துல பெரிய கலவரத்தையே பண்றான். அவன் யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ரயுகன் வாயை பொழுது பாக்கல, அவன் முறைச்சுதான் பாக்குறான். என்ன பண்றதுன்னு அவனுக்கும் புரியல. ஆனா கூட இருக்கிற செவும் ஓசன் இது ரொம்ப லிமிட் தாண்டி போகுது, நிறுத்து, இல்லனா உன்னை பத்தின ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் பண்றேன். இதுல கேமரா இருக்கு, உன்னுடைய பிஹேவியர்னால உனக்கு பெனால்ட்டி பின்னாடி விழுந்த பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லும் போது அவனை பக்கம் ஜர்க் ஆயிடுவான். அதாவது பயந்து விட்டுருவான். இதனால ஹீரோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிப்பான். இவகிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு. நானா செய்ய இன்னொரு முறை பொது வெளியில இந்த மாதிரிலாம் என்னை பத்தி பேசணும்னா ஒன்னு நான் கொன்னுட வேண்டி. அந்த டைம் அந்த இடத்துக்கு டீச்சரும் வந்துட்டு, ஓசன் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் ஃபைட் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஸ்கூலை விட்டு வெளியே போற நிலைமை வரும். ஓகேவா? எங்க யாரும் ஃபைட் பண்ணல சார், வா போவோம். நானா செய்ய எல்லாருமே வெறுப்பேத்துட்டு அவன் போறான். ரயுகன் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஓசனும், கவலைப்படாத சீனியர் ரயுகன், கண்டிப்பா தனியா உன்னை பார்த்தனா நீ என் முன்னாடி மண்டி போட்டு என்னுடைய காலடியில இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். அப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கிற இந்த கிளாஸ் சொன்னல, எவன் என்ன பண்ணுவான்றதை நான் பாத்துறேன். இங்க பாருப்பா, நீ என்னதான் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் கண்டிப்பா உன் கூட்ட டீமா பண்ண மாட்டேன் காட்டுக்குரியா. அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு அவன் கிளம்ப. அந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் மன்னிப்பு கேட்டு போறான். ஹீரோவை இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்றான். அவ பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிருது ஹீரோக்கு. அப்புறம் அவ கடைசியா அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போகும்போது கூட ஹீரோவை தான் முறைச்சு பார்த்துட்டு போறான். என்னடா இது, அவ பார்வையிலே தெரியுது என்னமோ அவகிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோவா அந்த இடத்துல சொல்றதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா ரொம்ப சீக்குவலா போகும். அதாவது ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் வரும் நடுவில். ஸோ அதெல்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப கூஸ்பமா இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அடுத்த எபிசோடும் அதே மாதிரி பண்ணிடுறேன், கவலையப்படாதீங்க. சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.